ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி நாட் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போறோம். ராகி பக்கோடா எப்படி பண்ண போறோங்கிறத தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபின்னே சொல்லலாங்க. ஏற்கனவே நம்ம வெங்காய பக்கோடா பார்த்துருப்போம். அது நம்ம கடலை மாவு வச்சு பண்ணியிருப்போம். இது ராகி மாவு வச்சு நம்ம எப்படி பண்ணலாங்கிறத தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்கிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வரைக்கும் பாண்டி நாட் சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டீங்கன்னா நல்லா தனித்தனியாக இருக்கும். இப்போ இதோட நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. கட் பண்ணி போடுறதுக்கு பதில் தட்டி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய். காரம் உங்க தேவைக்கு கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் பொரிகடலை, 3 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு. நிலக்கடலை பருப்பு இந்த மாதிரி உடைச்சி விட்டு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ராகி மாவை இதில் போட்டுடலாம். நான் இன்னைக்கு ஒரு 100 கிராம் மாவு பக்கம் எடுத்துருக்குறேங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தெளிக்காம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்திலே கொஞ்சம் லேசான ஈரம் இருக்குங்க. அதனால ஆரம்பத்திலே தண்ணி ஊற்றிக்க வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. நிறைய தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக போயிடும், உதிரி உதிரியாக கிடைக்காது. பிறகு ஏற்கனவே நம்ம வெங்காய பக்கோடா பார்த்துருப்போங்க, கடலை மாவில் செஞ்சுருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இந்த ராகி பக்கோடாவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பக்கோடா தான். இதில் நிலக்கடலை பருப்பு பொரிகடலையெல்லாம் இது போட்டு செய்யும் போது இன்னும் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் போடும்போது உதுத்து விடுற அளவுக்கு இருக்கணும். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. நம்ம பிசைஞ்ச மாவு எடுத்து இந்த மாதிரி உதுத்து விடுங்க. மொத்தமாக போடாதீங்க, சின்ன சின்னதாக பிச்சு போடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் கூட இது. டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பரட்டி விடுங்க ஒரு 2-3 டைமு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு ராகி பக்கோடா. இந்த ஹெல்த்தியான ராகி பக்கோடாவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.